ஜக்காத்தை ஒழுங்கா கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இவ்வளவு சம்பாதிக்கிற எவ்வளவு நாள் சம்பாதிக்கிறது அனுமதிக்கிறான் அல்லாஹ். எந்த பாவமும் இல்ல, கோடி கோடியா சம்பாதிச்சுக்க, கோடீஸ்வரன் ஆகும், எத்தனை 10 கோடீஸ்வரன் வேண்டாலும் ஆகும். யார் இஸ்லாம் தடையே செய்யல. என்ன பண்ணுது? ஒரு 2.5% கொடுத்துருப்பா. உன்னுடைய சொத்துல இருந்து, உன்னுடைய இருக்கிற காசுல இருந்து, தங்கத்துல இருந்து ஒரு 2.5% அடுத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்துரு, கம்பல்சரியா கொடுத்துரு. 100க்கு 2 கொடுக்க உனக்கு வரலன்னா என்ன நீ மார்க்கத்தில் இருக்கிற? எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் உனக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி எவ்வளவு அனுபவிச்சுக்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. குர்ஆன்ல எல்லாம் சொல்லி கேட்றான். ஆனா ஹலாலான முறையில் நீ எப்படி வேணா அனுபவிச்சிட்டு போ, தப்பு கிடையாது, அனுமதிக்கிறான். இப்படி அனுமதிச்சுட்டு கொண்ட என்ன எதிர்பார்க்கிறான்? 2%. எத்தனை பேர் கணக்கு பார்த்து கொடுக்குறீங்க? கொடுத்தா பிச்சை எடுப்பானா? கொடுத்தா பள்ளிவாசல்ல வந்து குமரால் வந்திருக்குன்னு சொல்லுவானா? கொடுத்தா கையேந்திக்கிட்டு பாருங்க, தொழுது சும்மா தொழுது வர முடியுதா? முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தாய்மார்களும் முதியவர்களும் கண்ணு தெரியாதவர் நிக்கிறாங்களே, பக்கத்து வீட்டுல ஏழை இருக்கிறாங்க, இதெல்லாம் நினைச்சு பாத்தியா? 2% ஜக்காத்து கொடுக்க கூட மனசு இல்லைன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நீங்க பின்பற்றீங்க? எந்த கடமையை கடைசியா வலியுறுத்தினாங்களோ, தொழுக நோம்போட ஜக்காத்தையும் வலியுறுத்தி இதை செஞ்சா என்னோட இருப்பே சொன்னாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இருக்க உனக்கு ஆசை இருந்தால் ஜக்காத்தை கணக்கு பண்ணி கொடு. கொடுத்த குறையும் நினைக்கிறியா? இல்ல, சதக்காவில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். கொடுத்து பாரு, 1க்கு 10 தருவான். சதக்கா என்பது, தர்மம் என்பது, அடுத்தவர் கொடுக்கிறது என்பது உனக்கு பரக்கத்தை செய்யும், அதிகப்படியான வளர்ச்சியை தரும், குறைந்த காசுல நிறைய நன்மைகளை பெற்று தரும்னு சொல்லி அல்லாஹ் கேரண்டி தர்றானே. அந்த ஜக்காத்தை உங்கள் வாழ்க்கையில கடைப்பிடியுங்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாத்தையுமே குர்ஆன்ல உரசுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துல உரசுங்க. அதுக்கு ஒத்து இருக்குன்னு சொன்னா அதை கடைப்பிடிங்க. இல்லன்னா அது எத்தனை வருஷத்து பழக்கமா இருந்தாலும் தூக்கி கடாசிருங்க. இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை. எல்லா செய்திகளையும் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சாச்சு, கடைசி வசியத்தை வச்சாச்சு. வச்சதோட இது எடுத்து சொல்ற பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்ச மாதிரி உங்கள் தலையில சுமத்துறோம், எல்லாத்துலயும் சேர்த்து சுமத்தப்படுது. இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள், வராத மக்களுக்கு சொல்லிருங்க, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், கடைசி உரையில சொன்னாங்களாம், இப்படிதான் நம்ம நடக்கணுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதுதான் விரும்பி இருக்கிறாங்க, அப்பதான் நம்ம அவங்களோட சொர்க்கத்தில் இருக்க முடியுமா? அவ்வளவு அற்புதமான உரையை சொன்னாங்களாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை மக்கள்கிட்ட கொண்டு போங்க, எல்லா மக்களும் கொண்டு போய் சேருங்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.